everyone, I'm Navin. Welcome to Navin and Rajim. So as I said before, இதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ நான் சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ லியோ அஃபிஷியல் ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் வரப்போகுது. அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பாக்குறது, சரிங்களா? ஸோ செம்ம எக்ஸைட்டட் இருக்கேன். இன்னைக்கு காலையில் ஏஞ்ச உடனே ஏதாச்சும் அப்டேட் இருக்கா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்ஸ்டா திறந்து யூடியூப்லாம் திறந்து அப்டேட்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு டைம் தெரிலங்க. ட்ரெய்லர் வந்துட்டு எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா டைம் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு போஸ்டரில் ட்ரெய்லர் ஃபார்ம் வந்துட்டு அக்டோபர் 5 தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டைம் அவங்க சொல்லலை. ஸோ வந்துட்டு டைம் ரிவீல் பண்ணுறதுக்கும் ஒரு போஸ்டர் வெளியாக்கும்னு நினச்சேன். அடுத்ததே வந்துட்டு நம்ம 7 Screen ஸ்டுடியோ வந்துட்டு வெளியாகிட்டாங்க. நான் ஸ்க்ரீனில் போகிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த போஸ்டர் தாங்க இது. அந்த பிளட்டி ஸ்வீட் அந்த வார்த்தைக்காக அந்த போஸ்டர் அப்படியே வச்ச மாதிரி இருக்குங்க. அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட ஸ்வீக்கர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோட்டோ தான் அவங்க எடுத்து போஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறித்தனமாக இருக்குது. நான் முதலேருந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அப்போலேருந்து செம்ம ஹைப்பில் இருக்கேங்க. இன்னைக்கு லியோ ட்ரெய்லர் டேயா, நான் செம்ம ஹைப்பில் இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்துட்டு நான் ஒர்க் முடிஞ்சுட்டு அவசரமாக வந்துட்டு நான் வீடியோ பண்ணுறதுக்கு நான் உட்காந்தேன். இப்போ குளிச்சுலாம் வந்துட்டு. ஸோ நான் இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு கிளிப்பும் பார்க்கல. வீடியோ ட்ரெய்லர் நான் பார்க்கவே இல்லை. ஆளோட ரியாக்ஷன் நான் பார்க்கவே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக பண்ணணுன்னு தான் வந்துட்டு 9 மணி ஆனோன்னே டோட்டல் வந்துட்டு பிளாக் அவுட்ங்க. ஃபோன் டாட்டெல்லாம் அடிச்சு போட்டுட்டு நெட்லாம் அடிச்சு போட்டுட்டு எந்த அப்டேட்டும் நான் பார்க்கவே இல்லை. எந்த ஒரு சீனும் நான் பார்க்கவே இல்லை. எந்த சோஷியல் மீடியாவுக்கும் நான் போவே இல்லை இந்த ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறதுக்காகவே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் எப்படி எக்ஸைட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஏன் ரியாக்ஷனும் வந்துட்டு சேர்த்து பாருங்க ஆஸ் அ தளபதி வெறியனா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கோ. எங்கே இருக்கு யூடியூப் போயிட்டு ஓகே சன் டிவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, ரிலீஸ் பண்ண தம்ப்நெயில் வந்துட்டு அந்த போஸ்டர் நான் சொன்னல தம்ப்நெயில் தான். 9 million வியூஸ் வித்தின் 1 ட்ரெய்லர் 2 நிமிஷம் 44 செகண்ட் விட்டுருக்காங்க. ஓகே, படன்னு இருக்கு. என்ன சீக்வல் காட்ட போறாங்களோ. ஓகேங்க, 3, 2, 1 கோ. சீரியல் கில்லர் நடு ரோட்ல நின்று கண்மூடித்தனமா சொல்றான். ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்குறாங்க. இஸ் நோட்டோரியஸ். பார்க்குற எல்லாரையும் சொல்றான். அப்போ ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை திருப்பி சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் கண்ணை ரீலோட் பண்றான். அந்த கேப்ல ஃபயர் பண்றான்.
அதுக்கு மேல உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோட சொல்லணும். டேய் 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 Peace. எனக்கு உண்மையிலே தப்புவாசுங்க. இன்னொரு பார்த்துடலாம். உண்மையிலேயே கூஸ்பாம் நிஜமா கூஸ்பாம். இன்னொரு பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னொரு வாட்டி பார்த்துலாம் ப்ளீஸ். இன்னொரு வாட்டி. ஓகே 3, 2, 1 கோ. சீரியல் கில்லர் நடு ரோட்ல நின்று கண்மூடித்தனமா சொல்றான். சாண்டி மிஸ்கின். ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்குறாங்க. இஸ் நோட்டோரியஸ். பாக்குற எல்லாரையும் சொல்றான். சாரி சொல்றாரு. அப்போ சாரி. ஒரு துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை திருப்பி சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் கண்ணை ரீலோட் பண்ற அந்த கேப்ல ஃபயர். மேல உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோட சொல்லணும். டைட்டில். Rest in peace. ஓகே கூல். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தவங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு கீழே உங்கள் தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடி வேற லெவல். சரி டீகோட் பண்ணுதுங்கன்னா நான் அவ்வளோலாம் வந்துட்டு இது இல்லைங்க. ஒரு ஹைப்பில் பார்த்தேன். அது ஒரு மாதிரி சட்டலாக போணுச்சு. வச்சாரு பாருங்க சீனை லோகேஷ் வேற லெவலு. இந்த காயின் நீங்கள் கடைசியாக பார்த்துருப்பீங்க. நம்ம லியோ வந்து அந்த ஊர் என்னத்தன்னா எதில் சொல்லி ஆரம்பிக்கல சத்தியமாக தெரில. சரி இது கதை. இந்த படத்துக்கு எப்படா நீங்கள் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? வேற மாதிரி ரொம்ப வயலன்ஸாக இருக்கு. அதில் சாண்டி வந்தார் பாருங்க மொதல் சீனில். அவரோட கட் சீன் படத்தில் வந்துட்டு தெரிக்க போது தெரிஞ்சிருச்சு. லுக்கு ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக இருக்குது வேறு மாதிரி. அப்புறம் மிஷ்கின் வந்தார், நம்ம ஜிவிஎம் வந்தார், கௌதம் சார். அவங்க சீன்லாம் எப்படி வரப்போகுதுன்னு சத்தியமாக தெரிலங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம தளபதி டைலாக் வராது, அவரோட வாய்ஸ் வராதுன்னு நினச்சேன். ஃபர்ஸ்டே அவர் டைலாக் அவரோட வாய்ஸில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அவர் பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்கிறாரு பேக்ரவுண்டில். அந்த மாதிரி தாங்க என்னால் லைட்டாக கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை வருது. ஒரு வாட்டி அந்த ஒரு கட்டத்தில் ஒரு பிளாக் கலர்
ஒரு ஷர்ட் பனியன் போட்டு வர்றாரு பாருங்க, ஒரு சிங்லெட். அதோட பைசப்ஸ், அவரோட ஃபிசிக் செம்மையாக தெரியும். ஃபைட் சீக்வன்ஸு செம்மையாக கோரியோ பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட்ஸுக்கு. அடுத்த கட்டம் ஐயோ மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. சத்தியமாக எப்படி சொல்லுறதுன்னு தெரில. நம்ம ஜிவிஎம் வாய்ஸு, நம்ம சஞ்சய் தட் கட்டம் வருது, ஃபைட் அந்த ஓகே. அந்த ஹேனா அந்த அனிமல் வந்த கட்டம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி அந்த ஃபேஸ் ரிவீல் பண்ண ரியலாக இருக்குது. அடுத்தது வந்துட்டு இந்த கேமிங்லாம் பார்ப்பீங்களே, அந்த கேமிங்கில் வந்துட்டு நம்ம சுடுற மாதிரி நம்ம ஃபேஸ் தெரியாமல் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதை தான் காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு ஹேனா வந்துட்டு அவர் அடிக்கிற கட்டையில் அது கடிச்சிக்கிட்டு அவர் கீழே உழுவுற மாதிரி ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணுற மாதிரி சீன் இருக்கும். அது அப்படி கேம் அனிமேஷன் மாதிரி இல்லாமல் ரியலாக இருக்குங்க. இப்போ கேம்லாம் எப்படி இருக்கும், அனிமேஷன் கூட ரியலாக இருக்கும்ல, அதே மாதிரி இருக்குங்க. எனக்கு ஒரு கேம்குள்ளே அடுத்த டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. உண்மையிலேயே வேற லெவலுங்க, வேற நிஜமா அட்டிங்க. ஐயோ செம்மைப்பு. கண்டிப்பாக லூப் மூட் டெய்லி ட்ரெய்லர் தெரிக்க போகுது. ரெக்கார்டு பிரேக்கர்லாம் இல்லை, ரெக்கார்டு மேக்கர் தெரிக்க போகுது பாருங்க சோஷியல் மீடியாவே. ஆல்ரெடி வந்து 10 மில்லியன்ஸ் வியூஸ் வந்திருக்கு. அடுத்தடுத்து எப்படின்னு தெரில. கடைசியாக சொல்லிக்கிறேன், இந்த ட்ரெய்லர் பிடிச்ச ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனலில் இந்த எடிட் பண்ணி போடுவாங்களே இந்த ஃபேன்ஸ்லாம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த காயின் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் காயின் கோல்ட் கலர் அந்த சாக்லேட் மாதிரி காட்டினாங்க, சாக்லேட் காயின் மாதிரி காட்டினாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த போஸ்டர்ஸ்லாம் அதே அப்படியே பிளட் விழுகிற மாதிரி ரத்தமாக அந்த மாதிரி பிளட்டியாக காட்டினாங்க. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த மாதிரி வந்தால் எப்படி இருக்கும்னு எடிட் பண்ணார். அதாவது ரத்தம் தெரித்து அங்கேருந்து விழுகிற மாதிரி அந்த காயினில், அந்த லியோ லோகோ காயினில் விழுகிற மாதிரி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடிட் பண்ண நான் பார்த்தேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தேன், ஈவினிங் போல் தான் பார்த்தேன். அதே எடுத்து கடைசி லியோவோட டைட்டிலில் வச்சுருந்தாங்க பாருங்கள். நம்ம தளபதி எடுத்து கண்ணை சுடுறாரு, அந்த ரத்தம் தெளித்து சவுண்டோட தெளித்து அந்த காயினில் போய் படுது. ஃபுல்லாக அந்த காயின் லியோ பிளட்டியாக ஆகிடுது. வேறு லெவலுங்க. அப்புறம் நான் எதிர்பார்த்தேன் பிளட்டி ஷூட் அவர் சொல்லுவார் டைலாக் ட்ரெய்லர்லன்ட்டு. இல்லை, பட் பரவாயில்ல, கண்டிப்பாக படத்தில் லோகேஷ் சொல்லியிருக்காரு இருக்கும் கண்டிப்பாக அப்படின்ட்டுன்னு. அந்த வாய்ப்புலேருந்து உண்மையிலே நான் வெளியாகல. ஸ்டீல் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. உண்மையிலே அடியாக இருக்குது. ட்ரெய்லர் வேறு லெவலாக இருக்குது. அந்த கட்ஸ் எடிட் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஓபி வேறு லெவலாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபிஸ் அந்த ஒரு அடுத்த டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம த்ரிஷா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அதில் பேர் பார்த்தின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம தளபதி ஹைட் அவர் தான் வேறு கேரக்டரில் இருக்கார், வேறு ஊரில், அது அவரோட பேரா இல்லை நம்ம கௌதம் வாசுதேவனோட பேரா, போலீஸ்கிட்ட பேசுகிறாங்களா அது தெரியல. இது வரைக்கும் கதை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் எப்படி வரப்போகுதுன்னு சில பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, சில ரூமர்ஸாக என்னன்னு தெரியல. இந்த டிசி காமிக் புக், அதோட ஒரு ஸ்டாரி ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்னு. ஸோ இந்த காமிக்கை வச்சு தான் பேஸ் பண்ணி நம்ம லோகேஷ் ரைட்ஸ்லாம் வாங்கி லியோ படத்தை பண்ணியிருக்காது அப்படின்ட்டுன்னு. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட காமிக் புக்கோட கதைலாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ யூடியூப்பில் பார்த்து. ஸோ வர போஸ்டர்ஸ்லாம் ஏறக்குற கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 to 50% கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு லோகேஷ் வேறு லெவலுக்கு கொண்டுட்டு கதையை வேறு அவரோட டைமென்ஷனில் எடுத்துகிட்டு போகிறான்னு தெரில. முக்கியமாங்க இந்த எல்சியூ நான் நோட் பண்ணலை, யாராவது நோட் பண்ணிங்களான்னு தெரியல. இது எந்த அளவுக்கு எல்சியூவோட கனெக்ட் ஆக போகுது, எல்சியூவா இல்லையா, அந்த டிபேட் ஒன்றும் போய்கிட்டு இருக்கு. சில பேர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்சியூ தான் கன்ஃபார்ம் அப்படின்ட்டுன்னு. பட் இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல, மேபி படத்தில் மென்ஷன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷ் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், ட்ரெய்லர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டா, இல்லாட்டி பிஃபோரே மென்ஷன் பண்ணிட்டா இது எல்சியூ தான், இது கனெக்ட் ஆக போகுது கதை அப்படின்ட்டுன்னு.
சுவாரஸ்யம் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு போயிடும் படம் பார்க்குறப்போ. இதுதான் நம்மளே ஆல்ரெடி ப்ரிடிக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய கதைலாம் வருது, இவங்க இந்த படத்தில் இருக்காங்க, இவர் இந்த படத்தில் இருக்காருன்ட்டுன்னு. ஸோ படம் பார்க்குற ஒரு நேரத்தில் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடும்ல. ஸோ அதனால் சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு போகிற நம்ம லோகேஷ் கனகராஜ். பிஜிஎம் வேறு லெவல் ஆஸ் யூஷுவல், நம்ம ராக் ஸ்டார் அனிருத். மற்றபடி சரி, இன்னும் 2 வாரம் இருக்குது, இந்த ஐப்லேயே இருப்போம். ஓகே, என்னை விட்டு நான் பேசிக்கிட்டே இருப்பேன், என் ஹைப் கண்டிப்பாக குறையாது. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ உங்கள் தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ see you next video. Rest in peace.